வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஜவ்வரிசி பாயாசம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. இப்போ நாம் இதை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். பால் ஃபுல் க்ரீம் மில்காக இருக்கிறதுனால கெட்டியாக இருக்குதுங்க. அதனால் நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ பால் நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா கொதித்து வருதுங்க. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்துருக்கேங்க. லேசாக வறுத்துட்டு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு 2 தடவை கழுவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ நாம் பாலோட சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்மளுக்கு அது வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும். அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். நம்ம இதை வறுத்து சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும். 2 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்க்குறேன். சர்க்கரை 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்க்கலாங்க. இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரையட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜவ்வரிசியில் நல்லா வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகிடுங்க. இப்போ பாயாசத்துக்கு முந்திரியை வறுத்துக்கலாங்க. நெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா உடைச்ச முந்திரி ஒரு 10 எடுத்துருக்கேங்க. அதை இப்போ நம்ம இது கூட சேர்த்து லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் வெறும் முந்திரி மட்டும்தாங்க சேர்க்குறேன். வேணும்னா திராட்சை கூட நம்ம சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்திருக்குங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாயாசத்தில் முந்திரியை சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.